ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலில் மணக்க மணக்க ரொம்பவே சுவையான ஈஸியான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் நம்ம பாரம்பரியமான முறையில் மண் வாசம் மணக்கும் மண் சட்டியில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியுமே அதாங்க மண் சட்டியோட ஸ்பெஷல். பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஆனாலும் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க, உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சுங்க. அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டர் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி மசிய வதங்க விடணும். பாருங்கள், மசிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி மசிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கலந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுருக்கோம். நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சிலருக்கு சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த லெமன், உப்பு சேர்த்து நல்லா கழுவி சிக்கனாவது மட்டனாவது நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க. நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சக்தி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே
மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோலகம் முழுவதும் பருப்பு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. கறி மசால் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா சிக்கன் அதுலேயே சுருள வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் மசாலா தூள்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேங்க, அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்கலாங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு ரொம்பவே அருமையாக மணமாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு சாப்பிட்லாம். மறக்காமல் தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி சிக்கன் குழம்பு செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை, உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.